ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்கள் அட்வொகேட் பிரபு. இன்னைக்கு நம்ம சட்டமன்ற யூடியூப் சேனல்ல குமிளி ராஜ்குமார் அவர் பத்திய காணொலி எபிசோட் 1 பார்த்துருப்போம். இது கண்டினியூஷன் எபிசோட் 2. எபிசோட் 2 பாக்குறவங்க அப்படியே நேரம் வந்து பாத்தீங்கன்னா கதை புரியாது. எபிசோட் 1 பார்த்துட்டு வாங்க, அப்பதான் கண்டினியூஷன் கரெக்டா புரியும். 16 வயதில் கொலை முயற்சியில வழக்கில் கைது செய்யப்படுறாரு. அதாவது தன் சமுதாயத்தின் பேரை சொல்லி எனக்கு டீ கொடுக்க மாட்டேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக ஒரு மண்டை உடைக்கிறாரு. அதுக்கப்புறம் தன் சமுதாயத்துக்காக நிறைய கொலைகள் செய்யறாரு, நிறைய போராட்டங்கள் பண்றாரு, ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாரு. 2010 தேவேந்திர குல மக்கள் இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு தன் சமுதாய மக்கள் கிட்ட நெருங்கிறதுக்கு ஒரு பயத்தை கொடுக்கிறாரு. எல்லாருமே ஐயோ குமிளியார் குரூப் இது, குமிளியாருடைய மக்கள் இது, குமிளியார் சமுதாயத்தை மக்கள் மேல கைய வச்சாலோ இல்ல கிண்டல் அடிச்சாலோ அவங்க பெண்கள் மேல கைய வச்சாலோ குமிளியார் வந்து நிப்பாப்புலாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பயத்தை கொடுக்கிறாரு. அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஜனவரி 11, 2009 அப்போ சுத்தமல்லியை சேர்ந்த ராயல் மதனை கொலை செய்கிறார். அப்புறம் ஸ்டீல் ரவியை கொலை செய்கிறார். அடுத்தது ஆறுமுக நாயனார், அவருக்காக ரமேஷ் என்பவரை, வடமாநிலத்தை சேர்ந்த ரமேஷ் என்பவரை சென்னையில் வச்சு கொலை பண்றாரு. கொலை பண்ணதுக்கு அப்புறம் அவர் திரும்பி கோயம்புத்தூர் சிறையில் போடுறாங்க. 2.5 வருஷம் எவ்வளவு வாட்டி குண்டாசம் உடைச்சாலும் உடைக்க முடியாத அளவுக்கு புட்டப்ப போட்டு காவல்துறை அவரை அப்படியே திருப்பி உள்ளே வச்சு 2015 தான் வெளியே வரார். வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதான் இன்னையோட காணொலி. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சட்டமன்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பெல் பட்டன் நமக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாத்தீங்கன்னா 2.5 வருஷம் குண்டாஸ் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே 2015 வராரு. வந்ததுக்கு அப்புறமும் காவல்துறை நிம்மதியா விடல. ஏதாவது ஒரு புட்டப்பா போடுறது, ஏதாவது பெட்டி காசை போடுத்து எப்படின்னா தூக்கி அப்பப்போ உள்ள போடுறாரு. எப்படி குண்டாசை போட்டாலும் அப்பீல் போட்டு 3 மாசம் உடைச்சிட்டு வந்துடுறாரு. அடுத்ததாக பாத்தீங்கன்னா டிசம்பர் 26, 2018 அன்று பாத்தீங்கன்னா நெல்லை தாமிரபரணி ஆற்றில் குளிக்க வரும்பொழுது தன்னுடைய சமுதாய பெண்களை வந்து கிண்டல் செய்வதும் அவங்கள ஒரு மாதிரி ஆபாசமா பேசுறதும் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் வந்து என்ன பண்ணிருக்காரு. ரொம்ப ஒரு கூலி வேலை செய்யற பையன் தான். ரொம்ப தன் பெண்களை வந்து குளிக்க வரும்போது தாமிரபரணி ஆற்றில் ஒரு மாதிரி கலாச்சிக்கிறாரு. இது வந்து இவர் காதுக்கு வருது. என் சமுதாய பெண்களை கலாய்க்கிற அளவுக்கு நீங்க வந்துட்டீங்களாடா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அவரை போட்டு போடுறாங்க. அது கிட்டத்தட்ட டிசம்பர் 26, 2018 அன்னைக்கு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா வீட்டுல தூங்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா சுடலைமணி, இந்த கிண்டல் பண்ண சுடலைமணி என்பவரை அவர் வீட்டுல வச்சு கொலை பண்றாங்க. தடுக்க வந்தவரோட தாத்தா முத்துசாமி என்பவரையும் கொலை செய்யறாங்க. டபுள் மோட்டர் அடிக்கிறாங்க நைட்டு டிசம்பர் 26, 2018 அடிச்சு என்ன பண்றாங்க, மொத்தமா தலைமறை ஆகுறாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 20 நாள் கழிச்சு, ஒரு 10 நாள் கழிச்சு 4 ஜனவரி 2019 அன்று என்ன பண்றாங்க, ஒரு வீட்டுல இருக்கிறாங்க இன்ஃபர்மேஷன் காவல்துறைக்கு கிடைச்சி ஒரு பெரிய சட்டப்பா போலீஸ்காரங்களாம் நேரம் போயிட்டு துப்பாக்கி முறையில் கைது பண்ணிடுறாங்க எல்லாரையும். குமிளியாறு, எஸ்டேட் மணி, கண்ணா விரான் உட்பட ஒரு 14 பேர் அங்க பதுங்கி இருந்திருக்காங்க. காவல்துறை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பெஜார் எடுக்கிறாங்க போலீஸ் பார்த்துட்டு. எப்பா என்னப்பா 27 அருவாள் வச்சிருக்காங்க, 9 நாட்டு வெடி கொண்டு வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் பறிமுதல் செய்து கைது செய்யப்பட்டு திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டாங்க. கையோட இவரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்களே பாத்தீங்கன்னா கையோடவே பின்னாடியே குண்டாஸ் ரெடி பண்ணிப்பாங்க. எப்படின்னா குண்டாஸ்ல போட்டுறோம்னு சொல்லி குண்டாஸ்ல போட்டு குண்டாஸ் தடுப்பு சட்டத்தின் கீழே போடுறாங்க. முடிச்சுட்டு வெளியே வராரு. அடுத்ததாக பாத்தீங்கன்னா 20 ஆகஸ்ட் 2019 அன்று வேதாரண்யம் பகுதியில் ஒரு திருமண நிகழ்ச்சி ஒன்று கலந்துக்கிறதுக்கு போறாரு. இவர் எப்போ போனாலுமே பாத்தீங்கன்னா பசங்க எப்படியும் ஒரு 500-1000 பேர் பெருன்னு அது கோர்ட்டுக்கு வழக்கு சந்திக்க வந்தாலும் சரி, இல்ல ஜெயில இருந்து வெளியே வந்தாலும் சரி, சில சிறைக்கு போனாலும் சரி, எப்போ போனாலுமே இவர் ஒருத்தர் இருக்கிறாருன்னா ஒரு 500-1000 இளைஞர்கள் சுத்தி இருந்தே இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு திருமண நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள வரும்போது பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ணபுரம் அப்படின்னு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 பசங்க இளைஞர்கள் எல்லாம் அப்படியே பைக்ல இவ்வளவு உற்சாகமா ஊர்வலமா கூட்டின்னு வராங்க. அப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு மாற்று சமுதாயத்தை சேர்ந்த ஒருவரின் கார் மீது ஒரு பைக் மோதிச்சு. எனவே மாற்று சமுதாயத்தை சேர்ந்த லெனின் என்பவரது குரூப்புக்கும் குமிளியாரோட குரூப்புக்கும் தகராறு ஏற்படுது. முத்தி பெரிய கலவரமாவே மாறுது. இதை உடனே என்ன பண்ணிட்டாங்க, உடனே குமிளியாரை பூச்சி உள்ள போட்டுருது. குமிளியாரை பூச்சி உள்ள போட்டு கையோட குண்டாஸ்லையும் போட்டுருவாங்க. அவள் தான் கையோட குண்டாஸ்ல போட்டாங்களா, இவரு உள்ளகிறாரு. ஆனா வெளியே பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை பெரிய லெவல்ல வெடிச்சு ஒரு காரை கொளுத்தி விட்டு ஸ்டேஷன்ல கழுத்தி கடிச்சு அதுக்கப்புறம் திருப்பி அம்பேத்கர் சிலையை உடைக்கப்பட்டு அது ஒரு பெரிய கலவரம் ஆயிடுச்சு. அப்பெல்லாம் இவர் உள்ளதான் குண்டாஸ்ல இருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை உண்டு பண்ணாங்க. ஆனா அதுல சாதாரணமா ஒரு விஷயம், ஒரு பைக் மேல ஒரு கார் மேல பைக் பட்டுருச்சு. அது ஒரு பெரிய கலவரமா வெடிக்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு. அதுலயுமே ஒருத்தி குண்டாஸ்ல போறாங்க வேதாரண்யம் மேட்டர்லயும். கிட்டத்தட்ட எந்த கேஸ்ல அரெஸ்ட் ஆனாலுமே சரி, ஏன்னா புட்டப்பு போட்டே போறவங்க ஒரு கேஸ் மாடிச்சுன்னா சும்மா இருப்பாங்களா, எப்படிதான் உள்ள போடுறாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா கொரோனா பீரியட்ல 16 ஜூலை 2020 ஒரு பாஸ் ஸ்டிக்கர் ஒட்டுன்னு என்ன பண்றாங்க, ஈரோட்ல ஒரு கல்யாணத்தை முடிச்சுட்டு நெல்லைக்கு வராங்க. நெல்லை நோக்கி கார்ல வந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா குமிளி ராஜ்குமார் அவர்களை கோயில்பட்டி அருகே தெரிஞ்சு போச்சு போலீஸ்காரங்களுக்கு. எஸ்ஐ ராஜா அவர்கள் தெரிஞ்சு வராங்கன்னு தெரிஞ்சு போச்சு. நைட் என்ன பண்ணாங்க, நின்ட்டாங்க. மிட் நைட்ல நின்று என்ன பண்றாங்க, கார் வந்த போது சோதனையில இருக்கும்போது சோதனையில புடிச்சிட்டாங்க, வாகன சோதனையில புடிச்சிட்டாங்க. அப்பயும் பாத்தீங்கன்னா இவரை பிடிக்கும் போது பாத்தீங்கன்னா 4 அருவாள் இருந்திருக்கு, 5 தோட்டாக்கள் கொண்ட 9mm ரக துப்பாக்கி இருந்திருக்கு.
இவ்வளோ பெரிய 5 தோட்டாக்கள், நிறைய நயம் புல்லட் இருக்கு, 4 அறிவாள் இருக்குனாலே போதும், இது ஒரு காரணமா போயிடும் காவல்துறைக்கு. தூக்கி என்ன பண்ணாங்க, கடலூர் சிறையில் போடுறாங்க. குண்டாஸ் போடப்படுது. குண்டாஸை முடிச்சுட்டு வெளியே வரார். அடுத்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 6, 2021 அன்று கரூர் மாவட்டத்தை சேர்ந்த கோபால் என்பவர், அவர் ஒரு பெரிய ரவுடி தான். அவர் கோபால் என்பவர் மர்ம நபர்களால் கொலை செய்யப்படுகிறார். அவர் கொலை செய்யப்பட்டது அவர் கூட இருந்தவங்களாலே. ஆனால் என்ன பண்ணாங்க, இவர் பேரையும் சேர்த்து விட்டாங்க. இப்படியே குச்சி உள்ள போன முடிவு பண்ணிட்டீங்க, அதனால இவர் பேரையும் சேர்த்து அந்த கேஸ்ல ஆட் பண்ணி 15 அக்டோபர் 2021 அன்று ஈரோட்டில் வச்சு இவரை கைது செய்யறாங்க. கைது செய்யப்பட்டு பெரம்பலூர் கிளை சிறையில் அடைக்கிறாங்க. பெரம்பலூர் கிளை சிலை அடைச்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு காரணம் வேணுமே குண்டாஸ் போறதுக்கு. எப்படியும் பெரம்பலூர் சிலை அடிச்சு அடுத்த சில தினங்கள் என்ன பண்றாங்க, குண்டாஸ் தடுப்பு சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்படுகிறார். அதாவது இவ்வளவு பெருமையா சொல்லிக்கலாம், இப்படி பண்ணியிருக்காரு, அப்படி பண்ணியிருக்காரு, அப்படி பண்ணியிருக்காருன்னு. இன்னைக்கு சமுதாய போராளிகளோட பேர் தாதா, ரவுடிகள் அப்படின்னு தான் காவல்துறை வச்சிருக்காங்க. மாற்று சமுதாய மக்களும் சரி, சாதாரண அடித்தட்டு மக்களும் சரி, எல்லாருமே தாதா கும்ளி ராஜ்குமார் அப்படின்னு தான் இருக்குமே தவிர அவர்களுடைய சமுதாயத்துக்கு மட்டும்தான் அவர் போராளியா தெரிவார். மாட்டு சமுதாய மக்களுக்கும் சக மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய ரவுடிப்பா, குமிழியார் பெரிய தாதாப்பா, இப்படிதான் வருமே தவிர என்னதான் சமுதாயத்துக்காக போராடினாலுமே இன்னைக்கு பேர் இதுதான் வரும். இதுக்காக தான் நம்ம சட்டமன்றத்தில் அடிக்கடி சொல்றது, தயவு செய்து யாரும் கத்தி எடுத்து சமுதாயத்துக்கு இறங்காதீங்க, அறவழியில போங்க, போராட்டங்கள் பண்ணுங்க, அதாவது பேச்சுவார்த்தை நடத்துங்க, நல்லா படிக்க வைங்க உங்க சமுதாய மக்களை, பெரிய பெரிய ஆபீசர்ஸ் ஆக்குங்க, அந்த மாதிரி இதுக்கு தான் சொல்றதே தவிர. ஏன்னா இன்னைக்கு ஒரு பேர் அதான் கொடுத்துருக்காங்க, அவங்க சமுதாய மக்கள் மட்டும் தான் தெரியும். இன்னைக்கு சமுதாய மக்கள் எல்லாம் இன்னைக்கு நெஞ்சு நிமித்தி நடக்கிறதுக்கும், இன்னைக்கு தைரியமா வீட்டுக்குள்ள உட்கார்றதுக்கும், தைரியமா ஒரு செயல் செய்யறதுக்கும், ஒரு பெரிய பெரிய ஆபீசர்ஸை போய் பார்க்கறதுக்குமே இன்னைக்கு மற்ற சமுதாய மக்கள் பயப்படுறாங்கன்னா குமிழியார் இருக்காருப்பா. அப்பா குமிழியாரோட டீம் பாயுது, குமிழியாருடைய மக்கள் பாயுது, குமிழியாருடைய சமுதாய மக்கள் பாயுது. ஏதாவது ஒரு பிரச்சனை குமிழியார் வந்து நிப்பா இருப்பாங்க. அதனாலதான் எல்லாருமே பயப்படுறது. அதனால இது மக்களுக்கு தெரியும். ஆனா வெளி ஆட்களுக்கு, போலீஸ்காரங்க கேட்டா எப்பா அவங்க ரவுடி பாய்ப்பா, தாதா பாய்ப்பா, இப்படிதான் சொல்லுவாங்களே தவிர யாரும் நல்ல ஒரு பேர் கொடுக்க மாட்டாங்க. அதுக்காக நான் திருப்பி திருப்பி சொல்றது, தயவுசெய்து கத்தி எடுக்காதீங்க, கத்தி எடுத்து ஒரு சொல்யூஷன் எடுத்துட்டு வராதீங்கன்னு அதுதான் திருப்பி திருப்பி சொல்றது. இவருடைய வாழ்க்கை வரலாறும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம இன்னைக்கு ஜெயில இருந்து வராரு அப்படின்னு சொல்றது கூட சரி, இன்னைக்கு நம்ம சொல்லிடலாம் அவரை சமுதாய போராளிப்பான்னு எல்லாம் கொண்டாடலாம், பேக்ல இருந்து கொண்டாடலாம். அவர் பட்ட கஷ்டங்கள், அவர் ஜெயில் வாழ்க்கையில் அனுபவிச்சது, அவருடைய 3 பெண் குழந்தைகளை பார்க்க முடியாம இருந்தது, டக்குன்னு அவர் மனைவியை பார்க்க முடியாம இருக்கிறது, எவ்வளவு நாள் ஊர்ல வந்து தலைமுறையா இருந்திருப்பாரு தெரியும் உங்களுக்கு. அவர் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இன்னைக்கு அவர் பட்ட கஷ்டங்களால அவங்க சமுதாய மக்கள் நிம்மதியா இருக்காங்க. ஓகே ஒரு பக்கம். ஆனா அவரை எடுத்து பாருங்க, அவருடைய அண்ணன் தம்பி நினைச்சு பாருங்க, இல்ல அவருடைய மனைவி இருந்து எடுத்து பாருங்க, இடத்துல இருந்து பாருங்க, அவங்க அம்மா அப்பா இடத்துல இருந்து பாருங்க எப்படி இருக்குன்னு. என் மகன் 6 வயசுல 16 வயசுல கத்தி எடுத்தான், 16 வயசுல கொலை முயற்சி கேஸ் போனான், இன்னைக்கு வரைக்கும் 16 வயசுல ஓடிக்கிட்டே இருக்கான் வாழ்க்கை ஃபுல்லா. இன்னைக்கு சமுதாய போராளிகளுக்கும், ரவுடிகளுக்கும், தாதாக்களுக்கும் எல்லாருக்குமே இன்னைக்கு தான் ஓட்டம், ஓடிக்கிட்டே இருக்கணும், வாழ்க்கை ஃபுல்லா ஓடிட்டு தான் இருக்கணும். அவங்களால ஓப்பனா வந்து ஒரு கல்யாண நிகழ்ச்சியில் கலந்துக்க முடியாது, அவங்களால ஓப்பனா அவங்க வீட்டுக்கு நேரம் வர முடியாது. எப்ப போலீஸ்காரங்க வருவாங்க, எப்ப புட்டப்ப போடுவாங்க, அவங்க வந்துட்டு போறாங்க இருக்கட்டும். ஆனா காவல்துறை என்ன நினைப்பாங்க, எப்ப வந்தாலும் உங்களை புட்டப்பல பிடிச்சி உள்ள போட்டுறணும், ஏதாவது ஒன்று போட்டு குண்டாசுல போட்டுரும். இதுதான் அவங்க வாழ்க்கை முறை. அதனால தயவு செய்து சமுதாய போராளியா இருங்க, நல்லா படிங்க, நல்லா பெரிய பெரிய ஆபீசர்ஸ் அவங்க, பெரிய பெரிய நிறைய பேர் படிக்க வையுங்க. அப்படி இருந்துட்டு போராளி அவங்க. கத்தி எடுத்தீங்கன்னு சொன்னா காவல்துறை சும்மா இருக்காது, நீதித்துறை சும்மா இருக்காது, மக்களும் ரவுடின்ற பட்டத்தை கொடுப்பாங்க. நம்ம ஊரா ஓடிட்டே தான் இருக்கணும். அதுக்காக தான் எங்களுடைய காணொலியை நம்ம முக்கியமா இன்னைக்கு சொல்றது. அவர் பட்ட கஷ்டங்கள், அதாவது 2.5 வருஷம் ஏன் என்னன்னே தெரியாது, உள்ளே போட்டிருப்பாங்க. குண்டாசு உடைக்கவும் முடியாது, ஒன்றும் கிடையாது. குண்டாசு திருப்பி ரிப்பீட் ஆகுது. குண்டாசு எத்தனை வருஷம், கிட்டத்தட்ட 8 முறைக்கு மேல குண்டாஸ் தன் வாழ்க்கையில் 8 வருஷத்துக்கு மேல ஜெயிலே இருந்திருக்கிறாரு, வெறும் குண்டாஸ்ல மட்டுமே. எந்த ஒரு கேஸ்லயுமே பாத்தீங்கன்னா ஜட்மெண்ட் ஆகல, வெறும் குண்டாஸ்ல மட்டுமே 8 முறைக்கு மேல இருந்திருக்கிறாரு. அதுக்காக தான் காணொலி நம்ம எடுத்து சொல்றோம். குமிழியார் மீது பாத்தீங்கன்னா மதுரை மதிச்சயம், நெல்லை சுத்தமல்லி, நெல்லை தச்சநல்லூர், சென்னை கிண்டி, புதுக்கோட்டை மாவட்டம், கரூர் மாவட்டம், நெல்லை தாலுகா ஆகிய காவல் நிலையங்களில் 8க்கும் மேற்பட்ட கொலை வழக்குகள் இருக்கா. அதே மாதிரி மேலும் சென்னை பல்லாவரம், நெல்லை தாலுகா, மதுரை அண்ணாநகர், நெல்லை பேட்டை, நெல்லை தச்சநல்லூர், மானூர், சென்னை சங்கர் நகர், நெல்லை டவுனு, பாளையங்கோட்டை ஆகிய காவல் நிலையங்களில் கொலை முயற்சி, கொலை மிரட்டல், அறிவாளால் மிரட்டுதல், ரவுடித்தனம், பயங்கர ஆயுதங்கள் மற்றும் வெடிகுண்டு வீசுதல், ஆயுத தடுப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ரொம்பலாம் இல்லை, ஒரு 56 கேஸு தான் அவர் மேல. 56 கேஸ் இருக்கிற கேஸ். புட்டப்பு எத்தனை போட்டிருப்பாங்க போலீஸ்காரன்னு பாத்துங்க. அதாவது எங்க தலைமுறையும் ஆக முடியாது, கோர்ட்டுக்கு வந்து கோர்ட் அட்டன் பண்ணி தான் ஆகணும். கோர்ட்டுக்கு வந்தா இவங்க வேற புஷின் போடுவாங்க ஏன்னா கேஸ் போறதுக்கு. எவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு வாழ்க்கைன்னு பாருங்க. அதாவது நான் வந்து சமுதாயத்துக்காக இனிமேட்டு நான் சண்டை போடாம போராடுறேன் அப்படின்னு சொன்னாலும் விட மாட்டாங்க இனிமேட்டு. ஏன்னா இவர் இறங்கிட்டார் கத்தி எடுத்து. சமுதாயத்துக்காக இப்படிதான் போராடி ஆகணுன்ற நிலைமை ஆயிப்போச்சு. 8 முறைக்கு மேல குண்டாஸ் தடுப்பு சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டிருக்கார். தயவு செய்து சமுதாய போராளி ஆவது தப்பு கிடையாது, வேற மாதிரி ஆகணும். கத்தி எடுத்து ஆகக்கூடாது. போராட்டங்கள் பண்ணலாம், படிக்கலாம், நம்ம சமுதாய மக்கள் பெரிய லெவல் ஆக்கலாம், அந்த மாதிரி பண்ணலாமே தவிர கத்தி எடுத்து போராட்டங்கள் வேண்டாம் என்பதற்காக தான் நம்ம கும்ளி ராஜ்குமார் அவரை பத்தி காணொலி போட்டிருக்கோம். இவ்வளவுதான் அவரை பத்தி காணொலி. மீண்டும் அடுத்த காணொலி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமன்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல பெல் பட்டன் நமக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.
Our YouTube channel Sattamari does not promote or encourage any illegal activities or rowdyism. The content expressed by the speaker may not be 100% true. The news gathered from television, magazine and by reading books were expressed by the speaker. The video from the channel doesn't hurt anyone personally. The speaker doesn't speak with his own thoughts and ideas. The speaker's intention is to explain the life history of dadas and rowdies to the youngster, so that they will not get into their life in future. M.H. Prabhu, PEBL, Advocate, Madras High Court. நம் சட்டமேடை யூடியூப் சேனலில் பேசப்படும் நபர்களின் வாழ்க்கை முறை சிந்திப்பதற்கே தொலைக்காட்சி வாயிலாக பார்த்தும் புத்தகத்தில் படித்தும் பத்திரிகை செய்திகளில் கண்டது மட்டுமே 100% உண்மை என்று கூறுதல் இயலாது. நம் சேனலில் வரும் காணொலிகள் யார் மனதையும் புண்படுத்த அல்ல, பேச்சாளரின் தனிப்பட்ட கருத்தும் அல்ல. இன்றைய இளைஞர்களுக்கு தாதாக்கள் மற்றும் ரவுடிகளின் வாழ்க்கை முறையை உணர்த்தி அவர்களை நல்வழிப்படுத்துவதே எங்களது குறிக்கோளாகும். மு. இ. பிரபு, PEBL, வழக்கறிஞர், சென்னை உயர்நீதிமன்றம்.